நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நம்ம தற்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து நம்முடைய கடக ராசிக்குள்ளே பயணிக்கிறார். ஸோ இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போது, குரு பகவான் என்னென்ன மிக முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இந்த குரு பகவான்கிறவர் யார் அப்படிங்கும்போது, நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகு பகவான் மற்றும் கேது பகவான். மீதி 7 கிரகங்கள்னு சொல்லும்போது இந்த 7 கிரகங்கள் தான் கிரகங்களாகவே நம்ம கருதப்படுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 7 கிரகங்களில் மிக சுபர் என்று சொல்லக்கூடிய தூய்மையான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது நம்மளுடைய குரு பகவானே. அப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியாக வருகிறார் என்று பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ வருட கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற நம்முடைய சனி பகவான் மற்றும் ராகு கேது பகவான் இவங்களோட ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பதட்டமும் ஒரு பயமும் மனசுக்குள்ளே வந்துடும். எங்கள் சனி பயிற்சி ஆகுதுங்க, எங்கள் ராகு இது பயிற்சி ஆகுதுங்க, எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய குரு பயிற்சி மட்டும் எப்போ வரும்னு நம்மளுடைய எல்லா ராசி அன்பர்களுமே எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குரு பார்வை கிடச்சிட்டா போதுங்க அப்படிங்கிற தன்மையில் தான் எல்லாருமே யோசிப்போம். ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணுன்னாலே அதுக்கு குரு பார்வை வேணும். ஒரு வீட்டில் திருமணம் நடக்கணும்னாலும் சரி, ஒரு வீட்டில் வீடு கட்டணும், ஒரு ராசிக்கார் சொந்தமாக வீடு கட்டணுன்னாலுமே குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உறுதியாக உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அப்படின்னாலே குரு பார்வை கிடச்சா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடச்சிருங்க, கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி பொதுவாகவே நம்முடைய ஜோதிட சார்ந்த விஷயங்களில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரு பகவான் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கறனால நம்ம குரு பயிற்சியை எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போவுமே பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குரு பார்வை 3 பார்வைகள் உண்டு. ஒன்று 5ஆம் பார்வை, இன்னொன்று 7ஆம் பார்வை, அதுக்கடுத்து 9ஆம் பார்வை. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. குரு பகவானில் மிக அற்புதமான பார்வைன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். ஸோ இந்த பார்வைகள் உங்களுடைய ராசி நடிப்பில் எந்தெந்த இடங்களில் குரு பகவான் பார்க்காருங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடங்கள், அந்த ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற அந்த பார்வை பலன் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தற்போது ராசிக்குள்ள ஜென்ம குருவாக வரார். ஜென்ம குரு என்றால் வனவாசம் நிலை கேள்விப்பட்டிருக்கோமே. அப்போ ஏற்கனவே நிறைய பதட்டத்தோடு இருக்கும், ஏற்கனவே நிறைய பிரச்சனையோடு இருக்கும். குரு பகவான் எங்கள் ராசிக்குள்ளே வந்தோடனே எங்களுக்கு பதட்டம் வந்துடுமா, ஒரு படபடப்பு இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப்பில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஜென்ம குருனாலே ஒரு பதட்டம் உண்டு. அது ரியாலிட்டி உண்மை தான். ஆனால் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம குருவாக வருவது யோகம்னு சொல்லி சொல்லலாம். அடித்ததில் லக்கி ப்ரைஸ் அப்படிமா வந்தீங்களா, அந்த ஜாக்பாட் உங்களுக்கு அடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் தான் உச்சமடைகிறார். அப்போ உச்சமடைகிறது அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு நிறைய வீட்டுக்கு போவோம். எல்லா சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. ஆனால் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக மட்டும் நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வரும். அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்படியே ஹாப்பியாக இருப்போம். அந்த ரியாலிட்டியாகவே நம்ம வீட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நம்மளும் ஹாப்பியாக இருப்போம், மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கிறோம். இது இயல்பாகவே நம்ம பிடித்த வீட்டுக்கு போகும்போது இது நடக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு அனுபவபூர்வமான விஷயங்கள் மட்டுமே உணரக்கூடிய ஒரு செயல்பாடு எப்பொழுதுமே உண்டு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்குள்ளே குரு பகவான் உள்ளே உங்கள் லைஃப்பில் நிறைய டேர்னிங் தருப்பார். அதாவது ஸ்தான பலத்தை விட பார்வை பலத்துக்கு ரொம்ப அதிகம் பவர் உண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் கடகராசியில் அமர்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்கார். இப்போ 5ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா புத்தி கூர்மையை செய்யக்கூடிய ஒரு இடம். அதாவது இத்தனை நாட்களாக உங்களை மற்றவர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க.
கிட்டத்தட்ட கடகராசிக்காரங்களை கூட்டு வச்சு கேட்டோம்னா சொல்லுவாங்க, ஐயா 7.5 வருஷமாக மகர ராசிக்காரங்க கஷ்டப்பட்டாங்கங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. இந்த 7.5 வருஷத்தில் என் கூட இருந்த உறவுகள், நட்பு, அதே போல் கூட வேலை பார்த்தவங்களுடைய உண்மையான கேரக்டரை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நான் எவ்வளவோ தியாகம் செஞ்சேன், எவ்வளவோ விட்டு கொடுத்து போனேன். ஆனால் அவங்க நடித்த நடிப்பு தான் என்னை இன்னும் கஷ்டப்படுத்துது. நான் உண்மையான உறவுன்னு நம்பினேன், ஆனால் அது போலியான உறவுன்னு எனக்கு சனி பகவான் ப்ரூஃப் பண்ணிட்டான்னு எத்தனை நண்பர்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த குரு பகவான் உங்களுடைய சிந்தனைகளை சிறப்படைய வைக்க போகிறார். ஏன்னா உங்களுடைய சிந்தனைகள் தான் கரெக்டாக போயிருக்கும். குழப்பவாதிகள் நிறைய பேர் குழப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சிந்திக்கிற விஷயங்கள் ஒரு செம்மையாக செய்து முடிக்க போகிறீங்க. அதே போல் காதலில் சிக்கி தவிச்ச கடகராசி என்பர்கள் பொதுவாகவே காதலை நிறைய அடி வாங்குறதுல ரிஷபம், கடகம், மகரம் இவங்கெல்லாம் ஒரு இணைவில் இருப்பாங்க. ஒரு ட்ரெயின் இது மாதிரி தான். கன்னியும் இதை சேர்த்துக்கலாம், கன்னி ராசிக்காரங்களையும் சேர்த்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது காதலில் சிக்கி தவித்தவங்களுடைய லைஃப்பில் இந்த காலகட்டம் காதலில் வெற்றி உண்டு. போலியான காதல் எல்லாம் முறியடிக்கப்பட்டு உண்மையான காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதே போல் கடகராசி என்பவர்களை யாரெல்லாம் முதல் குழந்தைக்கு காத்திருக்கீங்களோ அவர்களுக்கு முதல் குழந்தை பாக்கியமும், 2வது குழந்தைக்கு காத்திருப்பவர்களுக்கு 2வது குழந்தை பாக்கியமும், இல்லைங்க 2 குழந்தை பொம்பளை பிள்ளையாக பிறந்துச்சுங்க, பெண் குழந்தையாக பிறந்துச்சுங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணுங்க அப்படின்னு எதிர்பார்க்குற கடகராசி என்பவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியமும், இல்லைங்க 2மே ஆம்பளை பையனாக பிறந்துச்சுங்க, மகாலட்சுமி எனக்கு பிறக்கணுங்க, எனக்கு மகாலட்சுமி பிறக்கணுங்கிறக்காண்டி நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு 3வது குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பும், மகாலட்சுமியே வந்து வீட்டில் பிறக்கக்கூடிய வாய்ப்பும் கிரக ரீதியாக ஏற்பட போகுது என்பது உண்மை. அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு பஞ்சம் கிடையாதுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், என் குழந்தை என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கான், நான் எவ்வளவோ அம்மா பாசத்தை கொட்டுறேன், நான் எவ்வளவோ அப்பா பாசத்தை கொட்டி வழங்குறேன், ஆனால் என் குழந்தை என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை, நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற குழந்தை பெற்ற தாய் தகப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லி வருத்தப்படுற கடகராசி அன்பர்களுக்கு கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையான ஒரு அன்பை உங்கள் குழந்தை புரிந்து கொண்டு உங்கள் மேலே முழுமையாக அக்கறை காட்டக்கூடிய பாக்கியம் இனிமே தான் ஏற்பட போகுது. அதே போல் திருமண வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள், தன்னுடைய பார்ட்னர் மூலமாக நான் பட்ட கஷ்டம் வேறு லெவலுங்க, என்னால் வெளியே சொல்ல முடியாது, அவர் செஞ்ச கொடுமைகளையோ அவர் செஞ்ச கஷ்டங்களையோ என்னால் வெளியே சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி பெண்களாக இருக்கட்டும் அல்லது கடகராசி ஆண்களாக கூட இருங்க, அந்த அழுத்தம், அந்த வேதனை, அந்த கஷ்டம் உங்களுடைய கண்ணீர் துளிகளுக்கு சரியான ஒரு விடை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்பட போது. உங்களுடைய பார்ட்னர் கேரக்டரை மாற்ற போகிறாங்க, உங்கள் மேலே உண்மையான அன்பு காட்ட போகிறாங்க, அவங்க மேலே உள்ள தவறை அவங்க ஒத்துக்கிட்டு உங்கள் மேலே உண்மையான அன்பு காட்டக்கூடிய பாக்கியம் உண்டு. கடகராசி அன்பர்களுடைய அப்பா வழி உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை, அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி உண்மையான உறவு உங்கள் கூட நிலைச்சிருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்து தனித்த மரமாக இருந்த கடகராசிக்காரர்கள் தோப்பாக இயங்கக்கூடிய ஒரு சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் கடகராசிக்கு குரு பகவான் உறுதியாக கொடுக்கப் போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை.